இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு 2 நிமிஷத்துல எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டு நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கெட் இட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேமை வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நேம் என்டர் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருச்சு. என்ன ரீசன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி எனக்கு ரிஜெக்டடாக இருந்ததுனால ஸோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபெச் ஆகி இங்கே வந்து ஃபில் ஆயிருச்சு. உங்களுக்கு வந்து ஃபில் ஆகலை அப்படின்னா ஃபில் பண்ணாத டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதோட சிட்டியை வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க சாலரிடனா சாலரிடு இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்னா செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டரையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணணும். இந்த மாதிரி ஷோ பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் எதுவுமே வந்து ஷோ பண்ணலை அப்படின்னா அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ வேற ப்ராடக்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இந்த மாதிரி லிமிட் காமிச்சது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி லிமிட்டை வந்து காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஸோ அதுக்கு மேலே ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்துட்டு 40,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம்ல வந்துட்டு ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது இது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் டீடைல் எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுக்க சொல்லும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் கேஒய்சி அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆதார் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த நேர் இருக்கக்கூடிய செலக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீடைல் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே ஷோ ஆகும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மதர், ஃபாதர், பாண்ட்ஸ் அப்படின்னு 3 நேம் கொடுத்துருப்பாங்க. இதில் யாரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை இங்கே என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நான் வந்து ஃபாதரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாதரை செலக்ட் பண்ணால் இதில் ஃபாதர் நேமை வந்து என்டர் பண்ணணும். அதை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான 1 டைம் ஜாயினிங் ஃபீ வந்து பே பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டுக்கான 1 டைம் ஜாயினிங் ஃபீயா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபாய் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இந்த ஜாயினிங் ஃபீயை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 599 ரூபாயா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தருக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும்போது 599 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து 530 ரூபாயா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்போ அதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் அலோ வந்து கேட்கும். அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 530 ரூபாய் மட்டும் தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு 69 ரூபாய் இதில் வந்து சேவ் ஆகுது. அடுத்தது இந்த 530 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் எதை யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு பே நவ் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பே நவ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐல கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான ஆப்ஸோட நேமுமே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் நீங்கள் எது மூலமாக பேமெண்ட் வந்து பண்ண விரும்புறீங்க
விரும்புறீங்களோ ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான அந்த ₹530 பேமெண்ட்டை வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஆக்டிவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வந்து இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டு மூலமாக ஆன்லைன் ஆஃப்லைன் எங்கே பர்ச்சேஸ் வந்து பண்ணாலும் ஸோ அதுக்கான பேமெண்ட் மந்த்லி இஎம்ஐ வந்து பே பண்ணலாம். அதை வந்து நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆட்டோ டெபிட் அவங்க பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேண்டேட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ என்ட்ரு பண்ண பேங்க் அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடிபி மூலமாக கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை டெபிட் கார்டு மூலமாக கம்ப்ளீட் பண்ணலாம், இல்லை நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மெத்தடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், அதோட எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், சிவிவி நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் இந்த ஒரு கார்டை ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு ஒரு ஓடிபி மூலமாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆன்லைனில் செகண்ட் ஷாப்பிங் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏதாவது ஆஃபர் வந்து போடுறாங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து 0 காஸ்ட் இஎம்ஐயில் அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கார்டை நீங்கள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுமே இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுவும் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டுக்கு 2 நிமிஷத்தில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ நான் சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக லென்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸில் உங்களால் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.